கோடை என்ன பாடாப்படுத்துது, சாப்பிட்டதெல்லாம் சூடாயிருச்சு, மலம் கழிக்க முடியல, சிறுநீர் கழிக்க முடியல, அப்படியே எரிச்சலா இருக்கு அப்படின்லாம் நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் காலத்தை திட்டி விட்டு நாளைக்கு மறுமையில போய் நிப்போம்ல. சூரியன் எங்க இருக்குமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, சில மைல்களுக்கு அப்பால் அல்லாஹ் நிறுத்தி இருப்பான். 15 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற சூரியனுக்கு மனுஷன் என்ன பாடுபடுறான் தெரியுமா? ரோட்ல போகும்போது பாக்குறோம், எங்கேயாவது ஒரு இடத்துல பைக்ல போறவன் சிக்னல் எங்கேயோ இருக்கு, நேல் இங்கன்னு இங்க நின்னுறான். இப்ப கவர்மெண்ட் ஒரு ஏற்பாடு வேற, எல்லா சிக்னல்லையும் பச்சை துணி கட்டி வச்சிருக்காங்க, வெயில் மேல படக்கூடாதுன்னு. அந்த நிக்கிற அந்த ஒரு நிமிஷம் தாங்க முடியலையே. எங்க 15 கோடி கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு, ஒரு நிமிஷம் ரோட்ல நிக்க முடியுதா? அந்த எண்ணம் வருதா? நம்ம அங்க இருக்க வெயில் பரவாயில்ல நிப்ப நின்றுவோமா? முடியல. மறுமையில எப்படி தெரியுமா இருக்கும்? வெட்ட வெளி, எந்த கூடாரமோ, எந்த மரமோ, எந்த நிழலோ, எந்த ஒதுங்குமிடமோ இல்லாத ஒரு நாள்ல சூரியனை சில மைல்களுக்கு அப்பால் அல்லாஹ் நிக்க வைப்பான். அப்ப எதுக்கு படிப்பினை பெறணுமா இல்ல? இந்த உலகத்துல இந்த கோடை காலம் வந்த உடனே நமக்கு மைண்ட்ல என்ன வரணும்? நாளைக்கு வெட்ட வெளியில நிப்போமே, சூரியன் சில மைல்களுக்கு அப்பால் இருக்கும்போது என்ன செய்வோம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒவ்வொருத்தர் செஞ்ச அமல் இருக்குல்ல, அந்த அமலுக்கு ஏற்ற மாதிரி வேர்வை வருமா. யார் யார் எப்படி எப்படி தப்பி பண்ணலாம் சொல்ல முடியாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டம் என்பது ஒரு கோடை காலமாக இருக்கின்றது. பள்ளிக்கூட தேர்வுகள் எல்லாம் முடிந்து பிள்ளைகளுக்கு கோடை விடுமுறையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் எல்லாம் இப்பொழுது கோடை விடுமுறை விட்ட காரணத்தினால் மகிழ்ச்சியோடு இருக்கின்ற இந்த நேரத்திலே பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் பிள்ளைகளுக்கு லீவு விட்டதை அவர்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடிய நேரத்தில் நாம் சில நெருக்கடிகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இந்த நேரங்களிலே, இந்த காலங்களிலே பிள்ளைகளை வேற ஏதாவது பயன்படுத்துவோம், வீட்டில் சேட்டை அதிகமாக இருக்கிறது என்று நமக்கு சில மன கஷ்டங்களும் அதனால் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த கோடை காலம் வந்துவிட்டது என்று சொன்னால் இது இல்லாமல் பல்வேறு பிரச்சனைகளையும் நாம் சந்திக்க நேரிடும். வெளியே போயிட்டு வந்தோம்னு சொன்னால் கடுமையான வெயில், வீட்டுக்கு வந்த உடனே ஃபேனை போட்டு ரெகுலேட்டர் திருப்பி திருப்பி பார்ப்போம், அது 5ஆம் நம்பரில் தான் இருக்கும். எப்போவுமே கொஞ்சம் காற்று வரக்கூடிய ஃபேனு இப்போ வெளியில் போயிட்டு வந்த உடனே திருப்பினாலும் அது 5க்கு மேலே போகாது. அவ்வளவு வெயிலில் வெளியில் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு நம்ம உள்ளே வரக்கூடிய ஒரு சூழல்கள் இந்த கோடை காலங்களிலே இருக்கிறது. கோடையை தணிக்க வேண்டும் என்பதற்காக பல ஏற்பாடுகளையும் நாம் செய்கின்றோம். மோரை குடிக்கிறோம், இளநீரை குடிக்கிறோம், தர்பூசணியை சாப்பிட்றோம், போகிற இடங்களில் ஜூஸை குடிக்கிறோம். வீட்டில் சாப்பிட்றதுல கறி மீன் இருந்த காலத்தை மாற்றி காய்கறிகள் கீரை வகைகளுக்கு போவோம். ரொம்ப சூடு அதிகமாகி விடுகிறது என்று சொல்லி இந்த கோடை காலம் வந்துவிட்டது என்று சொன்னால் நிறைய மாற்றங்களை நமக்கு நாமே ஏற்படுத்தி கொண்டும் இருக்கின்றோம். இந்த கோடை காலம் என்பது ஏதோ இயற்கையில் அது வந்துடுது அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ஒரு இயற்கையான ஒரு நிகழ்வுகள் கிடையாது. இந்த கோடை காலத்தில் நமக்கு நிறைய படிப்பினைகள் இருக்கிறது. அறிவியல் ரீதியாக நாம் கவனிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இந்த கோடை காலத்தில் இருக்கிறது. மார்க்கமும் இந்த கோடை காலத்தில் நாம் சந்திக்க வேண்டிய விஷயங்களையும் நமக்கு சொல்லித் தருகின்றது. இந்த கோடை காலம் வந்துவிட்டது என்று சொன்னால் மிகப்பெரிய சில தாக்கங்களை இந்த கோடை காலம் ஏற்படுத்துகிறது. குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் நோய்கள், உடல்ல ஒரு சோர்வு ஏற்படும், தலைவலி, தலை சுற்றல், நீர்சத்து குறைபாடு, கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சிரமமான ஒரு காலமாக இந்த கோடை காலம் மாறிடும். சில நம்பிக்கை உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சித்திரை மாசத்துல குழந்தை பிறக்கிற அந்த சூழல் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஆடி மாசத்துல கணவனும் மனைவியும் சேரக்கூடாதுன்னு பிரித்து வச்சிருவாங்க. சித்திரை மாதம் என்பது கோடை நிறைந்த ஒரு காலம். நம்ம ஆங்கில மாதங்களில் சொல்றதுனால நமக்கு ஏப்ரல் மாதம், மே மாதம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அவர்கள் அந்த சித்திரை மாதத்தில் குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது என்று சொன்னால் கர்ப்பிணிகள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகள் அந்த வெயில் காலத்தில், அந்த கோடை காலத்தில் அந்த சின்ன பிள்ளைகள் சிரமப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் என்று சித்திரையில பிள்ளையே பெறக்கூடாதுன்னு இருந்த காலங்கள்லாம் இருந்தது. கோடை காலம் வந்துவிட்டது என்று சொன்னால் பல்வேறு நோய்கள், வளர்ந்து விட்ட நாடுகள் எல்லாம் கூட இந்த கோடை காலத்தை அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் இறப்பு விகிதம் அதிகமாகிறது என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். மூளைக்கு போகக்கூடிய ரத்தம் அது கட்டி விடுகிறது, இதயத்திற்கு செல்லக்கூடிய ரத்தம் கட்டி விடுகிறது என்று சொல்லக்கூடிய சூழ்நிலைகள்லாம் நம்ம பார்க்கிறோம். நம்ம கண்கூடாகவே நிறைய நோய்களை பார்க்க தானே செய்யறோம். வெயில் காலம் வந்துருச்சுன்னா
சூடு கட்டிகள் வந்துடும், வியர்க்குறுகள் வந்துடும், அம்மை போன்ற நோய்கள் வரும், மஞ்சை காமாலை நோய்கள் வரும் என்று பல்வேறு நோய்கள் இந்த கோடை காலம் வந்துவிட்டது என்று சொன்னால் நாம் ஒவ்வொரு கோடை காலங்களிலும் சந்திக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. இந்த கோடை காலம் வருகிறதே ரொம்ப வேதனைகளை நாம் சந்திக்கின்றோம், நிறைய கஷ்டங்களை எல்லாம் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். என்னதான் இது? வயதானவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் அடுத்த சீசனை நம்ம எப்ப தொடுவோம், எப்ப இந்த பருவநிலை மாறும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்னும் இந்த காலங்கள் எல்லாம் பருவநிலை மாற்றங்களோட காலமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். போன வருஷத்தை விட இந்த வருஷம் வெயில் அதிகம், இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் வெயில் அதிகமாகத்தான் இருக்கும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கட்டாயமாக இந்த கோடை காலத்தை நம்ம சந்தித்து தான் ஆகணும். இந்த வெயிலுடைய அந்த தாக்கம் என்பது நாம் சந்திக்கக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு காலத்துல நம்ம இந்த கோடையை சந்திக்கிறோம். இது கோடை காலம்னா என்ன, அதுல இருக்கக்கூடிய விஷயம் என்ன, அதுல நம்ம பெற வேண்டிய படிப்பினை என்ன என்று நிறைய இருக்கிறது. அதுல முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், மனிதன் வேறு கடவுள் வேறு. கடவுள் என்பவன் யார், மனிதர்கள் யார் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு அடிப்படையாக இந்த கோடை காலம் இருக்கிறது. நம்ம சக்திக்கு அப்பாற்பட்டு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நாம் இயற்கை என்று இயற்கையின் பேர்ல போட்டுட்டு போயிடும். அது இயற்கை அல்ல, அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அவனுடைய செயற்கை என்பதை நம்ம முதல்ல விளங்கி கொள்ள வேண்டும். கோடை காலத்தை நம்ம அழகான படிப்பினை பெறக்கூடிய ஒரு காலமாக நம்ம ஆக்கிடணும். நிறைய சொகுசுகள், நிறைய வசதிகள் வந்துருச்சு. இன்னைக்கு இன்றைய தினத்தில் நாம் இந்த கோடையை உணராத அளவிற்கு நிறைய ஏற்பாடுகள், மருத்துவம் வளர்ந்துருச்சு, வசதிகள் வளர்ந்து விட்டது. நம்ம வீட்டுக்கு போனா ஏசி, வாகனத்துல ஏசி, பள்ளிக்கு வந்தால் கூட இப்போ ஏசி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கோடையுடைய அந்த வெப்பத்தை உணராத அளவிற்கான ஒரு சூழ்நிலைகளுக்கு நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட கால சூழ்நிலையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யார், இறைவன் என்பவன் யார், மனிதர்கள் என்பவர்கள் யார், நம்முடைய பலகீனத்தை உணரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் தான் இந்த கோடை காலம் என்பது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லும் போது அழகாக அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் விதைக்கிறீர்களே அதை நீங்க சிந்திச்சு பார்த்திருக்கிறீங்களா? நம்ம விதைக்கிறோம்ல, எல்லாமே காசு கொடுத்து வாங்கிடும், அதனால நமக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. வீட்டுக்கு காய்கறி வந்துடுது, பழங்கள் வந்துடுது, தேவையான உணவுகளை நமக்கு சமைத்து கொடுத்து விடுகிறார்கள், அதனால நமக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கின்றார், நீங்கள் விதைக்கிறீர்களே அதை பற்றி நீங்கள் சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? அதை நீங்க முளைப்பிக்க செய்கிறீர்களா இல்ல நான் முளைப்பிக்க செய்கிறேன்னா அல்லாஹ் கேட்கிறான். நீ விதைக்கிற அந்த விதைய அது எப்படி முளைக்குதுன்னு தெரியுமா? அது உன் ஆற்றலா, உன் சக்தியா, உன் திறமையா? நீ ஒரே மண்ணுல, ஒரே இடத்துல, ஒரே ஊர்ல ஆயிரக்கணக்கான விதைகளை வடிவமாக வடிவமைத்துக் கொண்டு நீ விதைக்கிறாயே, அதை நீ முளைப்பிக்க செய்கிறாயா? இதுல மாங்கனி வர வேண்டும், இதுல ஆப்பிள் வரணும், இதுல திராட்சை வரணும், இதுல பேரிச்சை வரணும், நீ திட்டமிட்டாயா? நீ விளைவிக்கிறாயா என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அது கேட்கிறா. நாம் நாடினால் அதை சருகுகளாக ஆக்கி விடுவோம், அப்போது நீங்கள் கை சேதப்பட்டவர்களாக ஆகி விடுவீர்கள். நீ விதைச்சிட்டப்பா, நீ விதைச்சதை நீ அதை முளைப்பிக்க செய்கிறாயா, நான் முளைப்பிக்க செய்கிறேனா? நான் நினைத்தேன் என்று சொன்னால் அதை சருகாக மாத்திடுவேன், ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவேன், நீ நஷ்டம் அடைஞ்சவன் ஆயிடுவேன் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் விதைக்கக்கூடிய விதைகளை சொல்லி தருகிறார். சில நேரங்கள் எல்லாம் பார்க்க தான் செய்யணும். மனுஷன் விதைச்சிட்டு அறுவடை செஞ்சிடலாம், சாகுபடி பண்ணிடலாம், நம்ம மூட்டை மூட்டையா நெற்களை ஏத்திடலாம், நம்ம நல்ல அறுவடையுடைய அந்த பொருளாதாரத்தை அனுபவிக்கலாம் நினைச்சு அவர்கள் விதைக்கிறார்கள். ஆனா சில நேரங்கள்ல இயற்கையுடைய காரணம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தரக்கூடிய அந்த சூழ்நிலைகளின் காரணமாக அதெல்லாம் அறுவடை செய்ய முடியாமல் தேங்கி போகக்கூடிய, அதையெல்லாம் நாசமாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை பல நேரங்களில் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அடுத்தது தொடர்ச்சியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான், அஃபரா ஐத்துமுல் மா அல்லதி தஸ்ரஃபு, நீங்க குடிக்கக்கூடிய தண்ணீரை பற்றி நீங்க சிந்திச்சிருக்கிறீங்களா? நமக்கு ரொம்ப ஈஸியா கிடைக்குது எல்லாமே இந்த காலங்கள்ல. அந்த தண்ணீரை பற்றி நீங்கள் சிந்தித்திருக்கிறீர்களா? வெளியில இருந்து வந்த உடனே எவ்வளவோ குடிக்கிறோம், அந்த தாகம் அந்த தொண்டையில அடங்க மாட்டேங்கிறது, நம்ம குடிக்கிறோமே. இந்த தண்ணீரை பற்றி நீங்கள் சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? இதை மேகத்திலிருந்து நீங்க இறக்குறீங்களா, நான் இறக்கி தந்தனான்னு கேட்கிறாங்க. நீ தண்ணி குடிக்கிறியே, இந்த தண்ணீர் எப்படி வருது தெரியுமா? இந்த தண்ணீரை பற்றி நீ சிந்தித்து பார்த்திருக்கிறியா? இது வானத்திலிருந்து மேகத்திலிருந்து நான் இறக்கி தருகிறேனே, நான் இறக்கி தருகிறேனா இல்ல நீங்க இறக்குனீங்களா? உங்க ஆற்றலா? அது உங்க ஆற்றலுக்கு மேல ஒரு ஆற்றல் இருக்கிறத நீங்க சிந்தித்து பார்க்க மாட்டாவா? நான் நாடி இருந்தேன்னா அதை உப்பு தண்ணி ஆக்கிட்டு இருப்பேன். உப்பு தண்ணி ஆக்கினா குடிக்க முடியுமா? தண்ணியை குடிக்கிறியே, தண்ணியை நீ சிந்திச்சு பார்த்தியா? நீ இறக்குறியா, நான் இறக்குறேன்னா? அதை
நான் நாடி இருந்தேன் என்று சொன்னால் அதை நான் உப்பு தண்ணீராக ஆக்கியிருப்பேன். நீங்கள் நன்றி செலுத்த வேண்டாமா? அல்லாஹ்வை நீ நினைச்சு பார்க்க வேண்டாமா? யாருப்பா பண்ண இதை? நீ விதைச்சதுனால அது வந்துருச்சா? அது எப்படி வந்தது என்பதை நீ பார்க்க மாட்டியா? அதை சருகாக்கிற ஆற்றல் எனக்கு இல்லையா? தண்ணியை பத்தி சிந்திக்க மாட்டியா? நாலுப்பா அதை இறக்கி வைக்கிறேன், அது உப்பு தண்ணி ஆக்கியிருந்தா என்ன பண்ணுவேன்? நீ நன்றி செலுத்த மாட்டாய் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். அடுத்து கேட்கிறான், நெருப்பு இருக்குல்ல, இந்த நெருப்பை நீங்க சிந்திச்சு பார்த்திருக்கிறீங்களா? நீங்கள் பற்ற வைக்கக்கூடிய அந்த நெருப்பு இருக்கிறதே, இது எப்படி வந்ததுன்னு யோசிச்சீங்களா? அடுத்து அல்லாஹ் கேட்கிறான், நீங்க அதுக்கு போறீங்களப்பா கட்டை, அதுக்கு தேவைப்படுறதுல மரம், அது எங்க இருந்து வந்தது? அது யார் கொடுத்தது? அந்த காலத்துல தானே மரம், இப்ப எங்க மரம்? இப்ப தேவை கெரோசின், டீசல், கேஸ்ன்னு மாறிட்டோம். இதுவாது நம்மளால முடியுமா? மறந்தா ரப்பல் ஆலமீன் கொடுத்தானா? இப்ப நீ உற்பத்தி பண்ணிட்டிய கேஸையும் டீசலையும், உன் ஆற்றலாது. ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா நமக்கு தேவையானதை எல்லாம் அங்கங்க ஒரு ஏற்பாடு செய்து அதுகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான். இதையெல்லாம் மனிதர்கள் சிந்தித்து பார்ப்பதில்லை. அந்த நெருப்பை பற்றி விட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், இது உங்களுக்கு ஒரு படிப்பினை, இந்த நெருப்பில் நீ பெற வேண்டிய படிப்பினை இல்லையா? இதை சிந்திச்சு பார்க்க மாட்டியா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்தை பற்றி நீங்கள் சிந்தியுங்கள் என்று இந்த வசனங்களை நமக்கு சொல்லி முடிக்கின்றான். இந்த கோடை காலம் இருக்கிறது, இந்த சுட்டெரிக்கக்கூடிய இந்த வெயில் இருக்கிறது, இது என்றைக்கு என்னுடைய எண்ணங்களை மாற்றப் போகிறது, என்னுடைய சிந்தனைகள்ல மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது என்று நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நல்ல ஏசியில வந்துட்டோம், வெயிலுடைய உஷ்ணம் இல்ல, சூரியனுடைய தாக்கம் இல்ல, நமக்கு தாகம் ஏற்படல, நமக்கு வேர்க்கல, நமக்கு இந்த வெயிலுடைய வேதனை இல்லைன்னு உடனே எல்லாத்தையும் மறந்துட்டு போயிடுறதா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை நினைவுபடுத்துவதற்காக ரப்பல் ஆலமீன் திரும்ப திரும்ப நமக்கு சொல்லி தருகிறான். இந்த காலம் இருக்குல்ல, இது உங்க ஏற்பாடுலாம் கிடையாது, இது அல்லாஹ் ஏற்படுத்தினது. எவ்வளவு கஷ்டம் வருது, எவ்வளவு வேதனை வருதுன்னு உடனே நீங்கள் காலத்தை பழித்து விட்டு சென்று விடாதீர்கள், காலத்தின் மீது பழியை போட்டுட்டு போயிடாதீங்க, இதை நான் உருவாக்கி இருக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தரக்கூடியதை பார்க்கிறோம். இது இயற்கை கிடையாது, இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒமா கலக்ன சமாவல் அர்ல ஒமா பைனஹுமா ஃபாத்திலா, வானமும் பூமியும் அதற்கு இடைப்பட்டதையும் அல்லாஹ் வீணுக்காக படைக்கல. வேலை வெட்டி இல்லாம படைச்சான்னு நினைக்கிறியா? காரணம் இல்லாத படைச்சன்னு நினைக்கிறியா? எல்லாமே ஒரு காரணங்களோடு ஒரு நேர்த்தியாக படைக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்டதை நான் காரணத்தோடு படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும்போது ரொம்ப ஒரு மனுஷனுக்கு ஒரு தெளிவா எடுத்து சொல்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் சொல்றான். வானங்கள் பூமி படைக்கப்பட்டிருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் ஆயாத்தில் உளில் அல்பாப், அறிவுடைய மக்களுக்கு சாட்சி சான்றுகள் இருக்கிறது அல்லாஹ். அவன் தான் வானம் பூமியை படைச்சான், இரவு பகல் மாறி மாறி வருது இல்ல, அதையும் அவன் தான் படைச்சான். இதுல அறிவுடைய மக்களுக்கு சான்றுகள் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகிறான். என்ன சான்று? இரவு பகல் எப்படி வரும்? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோமா? இரவு வர வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு நிலா இருக்கிறது, சூரியன் இருக்கக்கூடாது. பகல் வர வேண்டும் என்று சொன்னால் சூரியன் வேண்டும். எப்படிப்பட்டது அல்லாஹ் படைச்சிருக்கிறான் தெரியுமா? வானத்திலையும் பூமியையும் அல்லாஹ் படைச்சதை நீ சிந்திக்க மாட்டியா? அறிவுடைய மக்களுக்கு அதுல சான்றுகள் இருக்கிறது. இரவும் பகலும் மாறி மாறி வருது, அதுல அல்லாஹ்வுடைய சான்று இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். இந்த இரவு பகல் வருவதற்காக ரப்பல் ஆலமீன் பண்ணிருக்க ஏற்பாடு எப்படிப்பட்டது தெரியுமா? சூரியன் ஒண்ணு படைச்சிருக்கிறான் அல்லாஹ். என்ன சூரியன்? சும்மா ஒரு 4 எழுத்துல எழுதி இருக்கு, அது என்ன பெரிய படைப்பா நீங்க நினைச்சிடலாம். பூமி இருக்குல்ல, பூமி, இந்த மாதிரி பூமிக்குள்ள நீங்க அடுக்கிக்கிட்டே வந்தீங்கன்னா 13 லட்சம் பூமி அடுக்கணுமா? பூமி சைஸ் தெரியுமாங்க நமக்கு? ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட் இடம் வாங்கணும், 1000 ஸ்கொயர் ஃபீட் இடம் வாங்கினாக்கா தலை சுத்திருது. ஒரு சின்ன இடத்தை வாங்குறதுக்கு நமக்கு சக்தி இல்ல. பூமியுடைய அளவு தெரியுமா? இந்த பூமி மாதிரி லட்சக்கணக்கான மடங்கு பெருசு சூரியன். சூரியன் என்ன ஒரு வெற்று இதுவா? சூரியன் என்ன நெருப்பு பந்து. நெருப்பு வேணும்னா என்ன பண்ணணும்? நமக்கு நெருப்பு வேணும், சமைக்கிறதுக்கு நெருப்பு வேணும். சிலிண்டர் தட்டுப்பாடு ஆயிருச்சு, பல இடங்கள்ல ஹோட்டல் மூடிட்டாங்க, பல கடைகளை திறக்கிறது இல்லை. நெருப்பு உற்பத்தி சும்மா வந்துருமா? நெருப்பு நெருப்பை உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றல் வேணும். சின்ன ஒரு ஸ்டவ்ல ஒரு நெருப்பு வர்றதுக்கு அந்த ஆற்றல் வேணும். பெரிய கேஸ் ஸ்டவ் வேணும், சிலிண்டர் வேணும். இவ்வளவு பெரிய நெருப்பு வந்து பூமி அளவுக்கு இல்ல, பூமியை மாதிரி பல லட்சம் மடங்கு பெரிய சூரியன். எப்பவுமே அங்க நெருப்பு இருந்துகிட்டே இருக்கு, எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. எப்படி எரியுது? ஏன் எரியுது? என்ன காரணம்? கோடை காலம் வந்துருச்சுன்னா நீ அல்லாஹ்வை திட்டிக்கிட்டு அல்லாஹ்வை ஏசிக்கிட்டு வேதனையா இருக்கு, கஷ்டமா இருக்குன்னு பேசுறியே. இந்த கோடை காலத்தில் இருக்கக்கூடிய சூரியன் இருக்கு, அது எப்படி வந்தது தெரியுமா? அதனுடைய ஆற்றல் தெரியுமா? அதனுடைய அற்புதம் தெரியுமா? அதனுடைய சக்தி தெரியுமா? அதனுடைய படைப்பு தெரியுமா? சிந்திச்சு பார்த்தோமா?
சூரியன் வந்து பல கோடிக்கணக்கான மைல் தூரத்தில் வச்சிருக்கிறான் அல்லாஹ். எவ்வளவு தூரம்? கிட்டத்தட்ட 15 கோடியிலிருந்து 18 கோடி கிலோமீட்டர்ன்றான். சூரியன் வந்து பூமியை வந்து ஒரு நீள்வட்ட பாதையில் சுத்துது. பூமி சூரியனை ஒரு நேரான ஷேப்பில் கிடையாது, நீள்வட்ட பாதை. ஒரு இடத்துல போகும்போது கிட்ட இருக்கும், இன்னொரு இடத்துல போகும்போது தூரம் போயிடும். கிட்டத்தட்ட 18 கோடியிலிருந்து 15 கோடி கிலோமீட்டர் தூரம். இங்கிருந்து ராமநாதபுரம், இங்கிருந்து மதுரை, இங்கிருந்து நெல்லையெல்லாம் போறோம்ல, அங்கல்ல சூரியன். சூரியன் எங்க இருக்கு? 15 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. எனக்கு சிந்திச்சு பார்த்தோமா, ராத்திரி துணியை துவைச்சு வீட்டில் போடுறாங்க மழை காலத்தில், காலையில் எழுந்திரிச்சு போய் எடுக்கிறோம், ஈரமா இருக்கு. நைட்டு துவைச்சு போட்டியா, வீட்டில் சண்டை, காலையில் வரைக்கும் காயில. இப்போ நம்ம வெளியில போய் போட்டு வந்தோம்னா 10 நிமிஷம்ல காஞ்சி நிக்குது. எங்க இருக்கிற சூரியன்? மதுரையில இல்ல, நெல்லையில இல்ல, டெல்லியில கிடையாது. டெல்லியில இருந்து இங்க காய வைக்கிறது முடியுமா உங்களுக்கு? அந்த ஆற்றல் இருக்கா? டெல்லியில ஒரு பொருளை வச்சுட்டு இங்க காய வைக்க முடியுமா? 15 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய சூரியனுடைய வெப்பம் கண் முன்னால் பார்க்கிறோம். 10 நிமிஷத்தில் அதனுடைய நிலையை உணரக்கூடிய அளவுக்கு இப்படிப்பட்ட படைப்பா இருக்கும். என்ன மாதிரி ஆற்றலுக்கு சொந்தக்காரன் அல்ல. இதை சிந்திச்சு பார்க்கறத விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? வெயில் காலம் வந்துருச்சு, ஒன்றும் முடியல, ஒரே வேர்க்குரு வந்துருச்சு, கட்டி வந்துருச்சு, இப்படி பேசிட்டு இருக்கிறோம். இந்த வெயிலுடைய அந்த தாக்கத்தை எல்லாம் நம்ம சிந்திக்காம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, காலத்தை திட்டாதீங்க, இன்னல்லாஹு ஹுவத்தஹர், அல்லாஹ் தான் காலமாக இருக்கிறான், காலத்தை ஏசிராதீங்க. நாங்க அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு இடத்துல சொல்லும்போது, ஆதமுடைய மகன் என்னை துன்புறுத்துகிறான். சொல்றது யாரு? அல்லாஹ். அல்லாஹ் சொல்றானா, ஆதமுடைய மகன் இருக்கிறானே மனிதன், என்னை துன்புறுத்தி கொண்டிருக்கிறான், அவன் காலத்தை திட்டுகின்றான். வானதகர், நான் தான் காலம், என்னை அவன் திட்டிக் கொண்டிருக்கிறான், இரவும் பகலும் மாறி மாறி மாற்றுகின்றேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகிறான். காலத்தை போய் ஏசலாமா? காலத்தை திட்டலாமா? அதுல என்ன நான் படிப்பினை பெறணும், அதுல உள்ள விஷயம் என்ன, அது எதற்காக செய்யப்பட்டிருக்கு, அதனுடைய நன்மை என்ன, அதை விளங்கி நான் செய்ய வேண்டிய செயல்கள் என்ன என்பதை எல்லாம் சிந்திக்காமல் காலத்தை திட்டக்கூடியதை பார்க்கணும். அங்கிருந்து தான், சூரியன்ல இருந்து தான் நமக்கு வெப்பம் வரணும், சூரியன்ல இருந்து தான் ஒளி வரணும், சூரியன்ல இருந்து தான் இந்த உலகத்திற்கு தேவையான பல ஆற்றல்கள் வரணும். அதனாலதான் அல்லாஹ் அவ்வளவு தூரம் வைத்து அவ்வளவு பெரிய நெருப்பு பந்தை உருவாக்கி வச்சிருக்கிறான். தாவரம் வருதுல்ல, தாவரம் நீங்க போடுறீங்களே விதை, அதை நீ முளைப்பிக்கிறியா நான் முளைப்பிக்கிறேன்னா நல்லா கேட்கிறான்ல, எதை வச்சு முளைப்பிக்கிறான்? அதுக்கு தேவையான ஆற்றலை எதன் மூலம் கொடுக்கிறான்? வானத்தில் மேகத்திலிருந்து தண்ணீரை இருக்கிறான் அல்லாஹ். எப்படி செய்யறான்? அந்த ஏற்பாடு என்ன? இத்தனை லட்சம் மடங்கு பூமியை விட பெருசா சூரியனை வைத்து, அது குறிப்பிட்ட தூரம் கொண்டு போய் வைத்து, 2 நெருங்கிறாத ஏற்பாடை செய்து, அதுல இருந்து நமக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் ரப்புல் ஆலமீன் செய்து தந்து கொண்டிருக்கிறான். இது முதல்ல நம்ம பெற வேண்டிய ஒரு படிப்பினை. 15 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய சூரியனுடைய வேதனை வர முடியலன்னு இங்கிருந்து ஊட்டிக்கு போறோம், இங்கிருந்து கொடைக்கானல் போறோம், இங்கிருந்து கேரளா போறோம், என்னென்னவோ பண்றோம். போயிட்டோம்ல, இங்க சொகுசு வாழ்க்கைக்கு எல்லா ஏற்பாடு எல்லாம் செட்டிங்கும் பண்ணிட்டோம்ல, நாளைக்கு மறுமையில போய் நிற்போம்ல விசாரணையில். சூரியன் அல்ல சில மைல்களுக்கு அப்பால் நிற்க வைப்பாங்க. என்ன பண்ணுவோம்? இந்த கோடை காலத்தை திட்டிப்புட்டு, கோடை என்ன பாடாப்படுத்துது, சாப்பிட்டதெல்லாம் சூடாயிருச்சு, மலம் கழிக்க முடியல, சிறுநீர் கழிக்க முடியல, அப்படியே எரிச்சலா இருக்கு அப்படின்லாம் நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் காலத்தை திட்டி விட்டு நாளைக்கு மறுமையில போய் நிற்போம்ல. சூரியன் எங்க இருக்குமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, சில மைல்களுக்கு அப்பால் அல்லாஹ் நிறுத்தி இருப்பான். 15 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற சூரியனுக்கு மனுஷன் என்ன பாடுபடுறான் தெரியுமா? ரோட்ல போகும்போது பார்க்கறோம், எங்கேயாவது ஒரு இடத்துல பைக்கில் போறவன் சிக்னல் எங்கேயோ இருக்கு, நேல் இங்கன்னு இங்க நின்றுறான். இப்ப கவர்மெண்ட் ஒரு ஏற்பாடு வேற, எல்லா சிக்னல்லையும் பச்சை துணி கட்டி வச்சிருக்கிறாங்க, வெயில் மேலே படக்கூடாதுன்னு. அந்த நிக்கிற அந்த ஒரு நிமிஷம் தாங்க முடியலையே. எங்க 15 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு, ஒரு நிமிஷம் ரோட்ல நிக்க முடியுதா? அந்த எண்ணம் வருதா? நம்ம அங்க இருக்க வெயில் பரவாயில்ல நிப்ப நின்றுவோமா? முடியல. மறுமையில் எப்படி தெரியுமா இருக்கும்? வெட்ட வெளி, எந்த கூடாரமோ, எந்த மரமோ, எந்த நிழலோ, எந்த ஒதுங்குமிடமோ இல்லாத ஒரு நாள்ல சூரியனை சில மைல்களுக்கு அப்பால் அல்லாஹ் நிக்க வைப்பான். அப்ப எதுக்கு படிப்பினை பெறணுமா இல்லை? இந்த உலகத்துல இந்த கோடை காலம் வந்த உடனே நமக்கு மைண்ட்ல என்ன வரணும்? நாளைக்கு வெட்ட வெளியில நிப்போமே, சூரியன் சில மைல்களுக்கு அப்பால் இருக்கும்போது என்ன செய்வோம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒவ்வொருத்தர் செஞ்ச அமல் இருக்குல்ல,
அந்த அமலுக்கு ஏற்ற மாதிரி வேர்வை வருமா? யார் யார் எப்படி எப்படி தப்பி பண்ணலாம் சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு காலில் இருக்கக்கூடிய கணுக்கால் வரைக்கும் வேர்வை நிற்கும். அது பெரிய டேஞ்சராக இருக்காது தானே? நல்ல அமல்கள் செஞ்சு அந்த கணுக்கால் வரைக்கும் நிற்பார். ஒரு சிலர் செஞ்ச அமல்கள் அவருடைய முட்டிக்கால் வரைக்கும் நிற்கும் வேர்வை. ஒரு சிலருக்கு இடுப்பு வரைக்கும், ஒரு சிலருக்கு தோல் புஜம் வரைக்கும், ஒரு சிலருக்கு காது சேனை வரைக்கும். காது சேனை வரைக்கும் தண்ணி நின்று என்ன ஆகும்? மூக்கும் வாயும் உள்ள இருக்கும், மூச்சு தண்ணீர் இருப்பாங்க. இதெல்லாம் நம்ப மாட்டோமா? இதெல்லாம் நடக்காதா? நடக்காம போற ஒன்னதான் மார்க்கம் நமக்கு சொல்லி தருதா? அதனாலதான் அல்லாஹ் பல உதாரணங்களை சொல்றானா? சூரியன் எதுக்கு படைச்சேன், சந்திரன் எதுக்கு படைச்சேன், சூரியனுடைய நிலை என்ன, அதில் உள்ள அறிவியல் தன்மை என்ன, சூரியன் எங்க இருக்குன்ற படிச்சாது மைல்களுக்கு அப்பால் வந்தா உன் நிலைமை என்னன்றதை சிந்திச்சு பாரு. இதெல்லாம் எதுக்கு மார்க்கம் சொல்லுது? நாளைக்கு மறுமையில் போய் மகசூல்ல நிற்கும் போது காது சேனை அளவுக்கு வேர்வையில் ஒரு மனுஷன் நிற்பாரு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. எவ்வளோ நேரம்? ஒரு நாளா? 1 மணி நேரம் நிற்க முடியலையேங்க. ஒரு நிமிஷம் முடியாது நம்மால. சூரியன் 15 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும்போது ஒரு நாள் நிற்க முடியுமா? ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருஷம் போய் பல ஆண்டுகள் மகசர் மைதானத்தில் விசாரணைக்காக நிற்க வைக்கப்படுவார்கள். ஒரு நாள் என்பது 50,000 ஆண்டுகளுக்கு சமம். அவ்வளவு ஒரு நெருக்கடியான ஒரு நிலையை மனுஷன் சந்திக்க போகிறான் என்பதை நமக்கு திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல இடங்களிலே நமக்கு சொல்லித் தருகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மகசர் மைதானத்தில் ஒரு ஏற்பாடு. அதுக்கப்புறம் இங்கேருந்து உலகத்தில் வாழ்ந்துட்டோம்ல, நிறைய வகையான ஹீட்டெல்லாம் பார்த்துட்டோம். 40 டிகிரி செல்சியஸ் இருந்தால் ஒரு மனுஷனுடைய பாடி தாங்கும். அதே 100 டிகிரி போனால் தாங்குமா நம்ம உடம்பு? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, பூமியில் நீ பார்த்த நெருப்ப மாதிரி 69 மடங்கு அதிகம் மறுமையில் உள்ள நெருப்புனாங்க. இங்கே இருக்கிற நெருப்பு 70 மடங்குல 1 மடங்கு தான் நீ பார்க்குற. இதை விட 69 மடங்கு அதிகமான வெப்பம் உள்ளதுதான் மறுமையில் உள்ளது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தாங்க முடியுமாங்க? அதாவது மற்ற கொள்கை சார்ந்த மற்ற நம்பிக்கை கொண்டவர்களுடைய நிலைமை வேற. இஸ்லாமிய மார்க்கம் நாளைக்கு மறுமையில் என்ன நடக்க போகிறது என்பதை அழகாக நம்ம படிக்கக்கூடிய அளவிற்கு நமக்கு பாடம் நடத்துகிறது. மறுமை நாளில் 69 மடங்கு அதிகம் என்று சொன்னால் அது எப்படி தாங்குவீங்க? வெளில போய் 1 மணி நேரம் நின்றுட்டு அட இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமா அப்படி சொல்லிட முடியுமா? அதாவது படிப்பினை பெறுவதற்காக இந்த காலகட்டங்களை, இந்த பருவங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி இருக்கிறார். இன்னொரு இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நரகமே நரகத்தை சாப்பிடுது. நெருப்பு நரகத்தை சாப்பிடக்கூடிய ஒரு நிலை. அப்போ அல்லாஹ்விடத்தில் நரகம் முறையிடுகிறதா? இந்த மாதிரி நரகமே அரித்து கொண்டு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுன்னும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீ மூச்சு விட்டுக்கொள் என்று சொல்லி அனுமதி தருகிறான். மூச்சு விடுகிறது நரகம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இங்கே ஏற்படுதல் இந்த வெப்பம் இது நரகத்துடைய மூச்சு காற்றுனாங்க. கொஞ்சம் மண்டையில் நமக்கு ஏதாவது ஒரு பக்கத்துலையாவது இதை நம்ம யோசிச்சிட்டோம்னா, நரகம் விடக்கூடிய மூச்சு காற்று தான் இந்த வெப்பம் என்று சொன்னால், வெப்பம்னா நம்ம இங்கே ஏசியில் உட்காந்துருக்கிறோமே இது இல்லை. மக்கா பெருவெளியில் பாலைவனத்தில் சில நேரங்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு போகும்போது இப்போ பல இடங்களில் ஏசி ஆகி போயிருச்சு. அரபா மைதானத்தில் முஸ்தலிஃபாலெல்லாம் திறந்த வெளியில் போய் இருப்பீங்களே, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இங்கே நம்ம இப்போ அந்த வெப்பங்களை சந்திச்சுட்டு இருக்கிறோம். பருவநிலை காலங்கள் மாறிய காரணத்தினால கடுமையான வெப்பத்திறமை இப்ப சந்திக்கக்கூடிய அளவிற்கான சூழ்நிலைகளை ஏற்பட்டிருக்கிறது. இப்ப இந்த வெப்பம் என்பது எப்படிப்பட்டது என்று சொன்னால் நரகம் விழக்கூடிய மூச்சு காற்று. இன்னொரு தடவை மூச்சு காற்று விடும்போது குளிர்ந்த காற்று வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லித்தராங்க. அப்போ இந்த நரகம்னா என்ன? சூரியனுக்கு 15 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறதே தாங்க முடியலன்னா அதனுடைய வெப்பமே எனக்கு இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சொன்னா, அப்ப நாளைக்கு நரகத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டா என்ன செய்வோம்? உலகத்தில் வாழும்போது நான் நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு உழைக்கணுமா இல்லையா? நரகத்திற்கு என்னை அழைத்து செல்லக்கூடிய எல்லா காரியங்களை விட்டு நான் விலக வேண்டும், நான் படிப்பினை பெற வேண்டும், நான் திருந்த வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு பல நேரங்களில் சொல்லித் தருகிறது. அப்போ இந்த கோடை காலம் என்பது நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த காலம் என்பது நமக்கு நிறைய படிப்பினைகளை தரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. இந்த படிப்பினையை பெற்று நாளைக்கு மறுமையில் இதை விட கடுமையான நெருக்கடிகளை எல்லாம் நம்ம சந்திக்க இருக்கிறோம் என்பதை உணர்ந்து இந்த கோடை காலத்தின் மூலமாக மார்க்கம் சொல்லக்கூடிய மறுமைக்கும் இந்த காலத்திற்கும் உள்ள அந்த ஒற்றுமையை விளங்கி அந்த மறுமைக்கு தயாராகக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த கோடை காலத்தில்
நிறைய ஏற்பாடுகள் இன்னைக்கு நம்ம செஞ்சுக்கிறோம். நமக்கு தேவையான எல்லா சேஃப்டியும் செய்கிற அளவுக்கு ரப்புல் ஆலமீன் நமக்கு ஆற்றல்களையும் இந்த உலகத்தில் வழங்கி இருக்கிறான். நிறைய பேர் தேவை உள்ளவங்க இருப்பாங்க. தண்ணீர் பந்தல் அமைக்கிறது, மக்களுக்கு தேவைகளை நிறைவு செய்கிறது, வரக்கூடியவங்களுக்கு மோர்கள் கொடுக்கறது, அந்த கோடை காலத்தில் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் இது சம்பந்தமாக நிறைய சொல்றாங்க. தேவையான அந்த மக்களுக்கு அந்த கிணறுகளை ஏற்படுத்தி தர்றது, இதெல்லாம் நிரந்தர நன்மை என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லித்தராங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வந்து விலை கொடுத்து வாங்கி ஒரு கிணற்றை அப்படியே தர்மம் செய்கிறார்கள். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு மரத்தை நட்டு வைத்தீர்கள் என்று சொன்னால் அதில் யாரெல்லாம் பயன்பெறுகிறார்களோ அந்த நன்மை உங்களுக்கு காலமெல்லாம் கிடைக்கும். அதில் வந்து ஒரு பறவை அதில் பயன்பெற்றதுனா கூட அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னார். அப்போ இந்த கோடையை தவிர்க்கக்கூடிய ஏற்பாடுகளையும் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அந்த நன்மைகளையும் நம்ம செய்ய வேண்டும். நாளைக்கு மறுமையில் போய் நிற்கின்ற அந்த நேரங்களிலே சூரியன் சில மைல்களுக்கு அப்பால் இருக்கின்ற போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அர்ஷுடைய நிழலை நமக்கு தர இருக்கிறார். அது அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் நாம் அதை அடைய வேண்டும் என்று சொன்னால் ஒரு 7 பண்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அதையெல்லாம் இந்த கோடை காலத்தில் எப்பெல்லாம் இந்த வெயிலுக்கு ஓரம் ஒதுக்குறோமோ, எப்பெல்லாம் இந்த சிக்னலில் போய் கீழே நிற்கிறோமோ அப்பெல்லாம் நினைச்சு பாருங்க, இதையெல்லாம் விட கடுமையான ஒரு நாள் இருக்கிறது. அன்று நாம் நிழலில் நிற்க வேண்டும் என்று சொன்னால் இந்த காலத்தில் அதை குறித்து நம்ம புரிய வேண்டும், நடக்க வேண்டும் என்ற சிந்தனை வளர்த்துக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக இருந்து மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாகுர்தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.